கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பெரியவர். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். படிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை மனதார கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பயப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 14வது அதிகாரம் 9வது வசனம். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். ஜீவார்த்தையின் தலைப்பு துளிர்த்து கிளைவிடும். துளிர்த்து கிளைவிடும். அதாவது தண்ணீர் அரவுகளில் நிற்கிற மரங்கள் அப்படியே துளிர்விட்டு கிளைவிடுமா? நாம் சங்கீதம் 1வது வசனத்தில் அப்படித்தான் வசனம் இருக்குது. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீரண்டில் இருக்கிற மரத்தை போல நம்மை துளிர்க்க பண்ணுகிற தேவன், கிளை விட்டு வளர செய்கிற தேவன். உங்கள் குடும்பம் துளிர்க்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையின் துளிர் விடலையா? ஒரு துளிர் விடாத மரத்தை போல, பட்ட மரத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? பட்டு போன மரத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? கலங்காதீங்க, துளிர் விட போகுது. கண்டிப்பாக துளிர்க்கும். துளிர்க்கிறது மட்டும் இல்லை, கிளை விடும். துளிர்க்கிறது வளருவதற்கு அடையாளம். கிளை விடுவது அது வளர்ந்து பெருகுவதற்கு அடையாளம். கிளை என்பது அது இன்னும் பெரிதாய் மாறுவதற்கு அடையாளம். சரியா? கிளைகள் விடும், கிளைகள் விடும். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். கலங்காதீங்க. நம்ம தேவன் பெரியவர். உங்கள் குடும்பத்தை துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் தொழிலை துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் வியாபாரத்தை துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிர்க்க போகிறது. கண்டிப்பாக துளிர்க்கும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ? பல வருஷமாக கர்த்தருக்காய் ஊழியம் செய்தோம், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியலையா? ஊழியம் வளரலையா? சபை வளரலையா? ஆத்துமாக்கள் இல்லையா? இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் சபை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் துளிர்த்து கிளைவிடும். கண்டிப்பாக கிளைவிடும். 1999 கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் என்ற பேரில் கர்த்தர் கொடுத்த ஊழியம் இன்னைக்கு வளர்ந்து துளிர் விட்டு கிளை விட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் செய்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் தான் உங்களோடு பேசுகிறார். என்னோடு இருந்து கிரியை செய்கிறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர், எனக்கு சொல்லதை செய்கிறவர் உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். அவருடைய பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துளிர்த்து கிளைவிட செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, தண்ணீரண்டையிலே நிற்கிற மரம் துளிர்த்து கிளை விடுவதைப் போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே துளிர்த்து கிளை விடுகிற அனுபவம் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். குடும்பங்கள் துளிர்த்து கிளைவிடட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸ் துளிர்த்து கிளைவிடட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வேலையில் ஒரு பெரிய துளிர் விடுற அனுபவம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய ஊழியங்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன். நீர் கொடுத்த ஊழியங்கள் துளிர்த்து கிளைவிடுவதாக, வளருவதாக, பெறுவதாக, மேன்மை அடைவதாக. ஆண்டவர், இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். துளிர்த்து கிளைவிடுகிற அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். துளிர்த்து கிளைவிடுகிற அனுபவத்தை குடும்பங்களை கொடுப்பீராக. மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கமாண்டில் ஜெப குறிப்புகளை போட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துளிர்த்து கிளைவிடட்டும். எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுப்பீராக. அதிசயங்களை செய்வீராக. கட்டுகள் உடைவதாக. ஆண்டவரே, வேலை, வியாபாரம், தொழில், படிப்பு, வழக்கு, குழந்தை பாக்கியம், திருமண காரியம் என்று பல காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெப குறிப்புகளை போட்டிருப்பார்கள், எட்சமுக்காய் போட்டிருப்பார்கள். தேவனுடைய அதிசயம் விளங்கட்டும். சாட்சிகள் எழும்பட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சி, அநேக சாட்சிகளை தேசமெல்லாம் எழுப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.